நான் வேண்டது வீண் போகல. ஐயனாரோட வாக்கு அருள் வாக்கு, அது பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எல்லாமே உங்களுக்கு சுபம்தான், சுபிக்ஷந்தான். கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு அன்பான தாயோட ஆசி மட்டும் இல்ல, ஒரு அன்பான அத்தையோட ஆசையும் கலந்த பரிசுத்தமான வாழ்த்து. ஆமா, ஆண்டி ஒரு வாழும் தெய்வம். அடடா, அப்படி போடு. ரைட்டிங்ல அசத்திரிய போவி. இப்ப சேர்ந்திருக்கிறது உங்க 2 பேரோட கை மட்டும் இல்ல, உங்க மனசு, உங்க உயிர், உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம். இனிமே நீங்க 2 பேரும் வேற வேற இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. கைப்பற்றி இருக்கிற இந்த பற்றும் பந்தமும் என்னென்னைக்கும் விலகாம, தளராம, இணை பிரியாம சேர்ந்தே இருக்கணும். வாங்க சாமி கும்பிடலாம். ஏக்கா, அடுப்புல தோசையை வார்த்துட்டு எடுக்க மறந்துட்டியா என்ன? ஏதோ சம்திங் தீஞ்ச மாதிரி பேட் ஸ்மெல் வருதே. இல்லையேடா. இல்லையா? என்னக்கா சொல்ற? அப்போ அண்ணி, நீங்க ஒருவேளை சிலிண்டரை மூடாம கேஸ் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கே. இல்லையே கார்த்தி. நான் ஒரு லூசு பைய. எந்த காலத்துல நீங்க கிச்சனுக்குள்ள போயிருக்கீங்க? உங்ககிட்ட வந்து சொல்றேன் பாருங்க. என்ன சொல்லணும் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா உளறாத என்ன? எங்களுக்குலாம் ஒரு ஸ்மெல்லும் தெரியல. எனக்கு தெரியுதே. எங்கடா தெரியுது? அதான் உங்க மனசுல இருந்து எரியற புகையும், ஸ்வேதாண்ணி வைத்தறிச்சல்ல இருந்து வர்ற புகையும் கேவலமா பேட் ஸ்மெல் அடிக்குது. உங்க அசிங்கம் உங்களோட பழகி போச்சுல, அதான் உங்களுக்கு தெரியல போல இருக்கு. கார்த்தி வேண்டாம், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை பத்தி? இங்க பாருங்க, சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். சரி, வெக்கமா இல்ல? வீட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்னதா வாழ்த்து சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல? என்ன மனுஷங்களோ. இங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில இப்பதான் வசந்த வீச ஆரம்பிச்சிருக்கு. வீட்ல இருந்த ஒரு கேடுகட்ட சூனிய கிளவி யாரும் கேட்காதீங்க, அதான் உங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்தாலே வெண்ணிலா. அவ ஒளிஞ்சால, அதோட எஃபெக்ட் தான் அது. இங்க பாருங்க, இனிமேலாவது உங்க சதிவேலையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி தூர கடாசிட்டு ஒரு மனசாட்சியோட மிச்சம் இருக்க மானத்தை காப்பாத்திக்கிங்க. மொறப்பு. டாடா. டாடாவா? எங்க போற நீ? கிச்சனுக்கு தான். அத்தையும் அக்காவும் இன்னைக்கு ஸ்பெஷலா லஞ்ச் பண்ண போறாங்க. அத நான் வீடியோ எடுக்க போறேன். அத போட்டு பார்த்து அப்படியே நான் கத்துப்பேன்ல. இங்க பாரு பவி, அதெல்லாம் அப்புறமா கத்துக்கலாம். அத நீ ஏன்டா தடுக்கற? நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்பி போ. எனக்கு ஒண்ணு அர்ஜென்ட் இல்ல பவி, டைம் இருக்கு. ஏன்டா இப்படி இருக்க? உங்க அண்ணன் எவ்ளோ அழகா சுறுசுறுப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு தெரியுமா? அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கோடா. அத கத்துக்கதான் உனக்கு கூப்பிடுறேன், நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. இவன் முயல் குட்டி இல்ல, நான் சொல்றது கேளு பவி. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நைட் பேசிக்கலாம். நைட் நான் வந்தாலே தூக்கம் வருதுங்கறிய, அப்புறம் எப்படி பேசுறது? சரி, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு, நான் போணும். எதுக்கு இப்படி பறக்குற? கொஞ்சம் இரு. நான்லாம் பறக்கல, முதல்ல விஷயத்தை சொல்லு. ஒண்ணும் இல்லனா அப்புறம் எதுக்காகடா என் டைம் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த? சரியான லூசுடா நீ. பவி இரு, அவசரப்படாத, உடனே உனக்கு சொல்லிரணும். என்ன பவி, உனக்கு என்ன வேணும் இப்போ? நீதான் வேணும். என்னது? ஆமா, இன்னும் உனக்கு சொல்லி கொடுக்கணும். புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நீ நடிக்கிறியா? இங்க பாரு, இந்த பூசி முழுகிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நேரா விஷயத்துக்கு வா. வரேன், அதுக்குத்தானே வந்திருக்கேன். உன்னை நான் பக்கத்துல வர சொல்லல, அங்க இருந்தே சொல்லு. அழகு என்ன கட்டு இழுக்குது பாவி, நான் என்ன பண்றது? என்ன உன் பேச்செல்லாம் ஒரே தினசா இருக்கு, பார்வை ஒரு மாதிரி இருக்கு. புரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்? அண்ணி அவங்க விரதத்தை முடிச்சிட்டாங்க, அண்ணன் சம்சாரி ஆயிட்டான், பெரியம்மாவும் அவங்கள ஆசீர்வதிச்சு நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நானும் உன்னை கட்டு பிடிச்ச அப்படியே. எதுக்கு இப்படி தள்ளுற? கிட்ட வராத சொல்லிட்டேன். ஏன் பூமி? இன்னைக்கு சனிக்கிழமை. சரி, அதனால என்ன? சனீஸ்வரனுக்கு நான் விரதம் இருக்கேன், தனியா தான் இருக்கணும், சேரக்கூடாது. எது விரதமா?
என்ன பவி நீ விரதம்ன்ற சேரக்கூடாதா? சிரிக்காத நீ கொலகான்ல இருக்க. நம்பிட்டியா? ஏய் பொய்யா அது எல்லாமே? சும்மா அடி பாவி உன்னை. இந்த அழகான வெண்ணிலாவை விட்டுட்டு அவளை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஓடுறீங்களே அன்பு. உங்க உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் நான் எப்படி உயிரோட இருப்பேன் சொல்லுங்க? ஏன் அன்பு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னை எப்போ ஏத்துப்பீங்க? இனிமே அது கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? இனிமே உன் ஆசை நிறைவேறாது போல வெண்ணிலா. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, விதி தான் உன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த வார்த்தையில விளையாடுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நேரா விஷயத்த சொல்லுங்க. நாங்க சொல்லிடுவோம், ஆனா நீ தாங்கவே இல்லையான்னு தெரியலையே. வேண்டாம், தேவையில்லாம இந்த டென்ஷன் ஏத்தாதீங்க. நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற, அதான் சொல்றதுக்கு எங்களுக்கு யோசனையாவே இருக்கு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? பிரிஞ்சிருந்த அன்பும் கண்மணியும் ஒண்ணு சேர்ந்துட்டாலும் அவங்க முழுசா ஒண்ணு சேராம இருந்தது தானே இது வரைக்கும் உனக்கு நம்பிக்கையா இருந்துச்சு. ஆமா, அவங்க 2 பேரும் இப்ப தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அன்புக்கும் கண்மணிக்கும் முதல் இரவு முடிஞ்சிருச்சு. நிஜமாதான் சொல்றீங்களா? எப்படி அது நடக்க விட்டீங்க? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க என்ன பண்றது? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம ரகசியமா கமுக்கமா முடிச்சிட்டாங்க. பூ பழம் ஏதாவது வாங்கி ரூம் அலங்கரிச்சு வச்சிருந்தா கொஞ்சம் உஷாராகி நாங்க ஏதாவது பண்ணிருப்போம். ஆனா அவங்க அந்த வாய்ப்பே எங்களுக்கு கொடுக்கலையே. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த அன்பு எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? நாங்க என்னத்தன சொல்றது, எல்லாம் அந்த காதல் பூச்சி பண்ண வேலை. காதல் பூச்சியா? கரப்பாம்பூச்சி தான் காதல் பூச்சியா? குலசாமியா காதல் தெய்வமா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? நாங்க உளரல, அன்பதான் அப்படி உளறிட்டு இருக்கோம். புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ரூம்ல திடீர்னு ஒரு கரப்பாம்பூச்சி வந்துச்சான். அவர் பயந்து போய் கண்மணியை கட்டி பிடிச்சிட்டாரா. அப்படியே 2 பேரும் கட்டில் மேல விழுந்துட்டாங்களா. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருக்குள்ளயும் அப்படியே ஜெகஜோதிய காதல் பத்துக்கிட்டு அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். கடைசியில உன் ஆசைக்கு எது வில்லியா வந்துச்சு பாத்தியா? போயும் ஒரு கரப்பாம்பூச்சி வந்து அவங்கள சேர்த்துருச்சு. அதனால இனிமே யாரும் வீட்டுல கரப்பாம்பூச்சை கொல்லவும் மருந்து வைக்கவும் கூடாதான். அதை வேற அவர் ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. பைத்தியம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அங்க பாரு. என்ன நீ? ஏய் அங்க பாருடி. அம்மாடி, இவ்ளோ பெரிய கரப்பாம்பூச்சா நீ? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் அடிங்க அது. ஐயோ, என்னால அடிக்க முடியாதுப்பா, பயமா இருக்கு. என்னால முடியாதுப்பா, அருவருப்பா இருக்கு. உங்களை ஐயோ, ஐயோ, ஏய், வெண்ணிலா, ஐயோ, ஏய், பாத்து, ஐயோ, வெண்ணிலா பாத்து, ஐயோ, அடிக்காத வெண்ணிலா, ஐயோ, அண்ணி ஓடிடுங்க, ஐயோ ஓடுங்க அண்ணி, வெண்ணிலா இரு, ஏய் சொன்ன கேளு வெண்ணிலா,